சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். தனுஷுடைய நடிப்பில் வெளியிருக்கக்கூடிய குபேரா படத்துக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்குது சார்? படம் பார்த்தேன். இப்போ தான் ஜஸ்ட்டு பார்த்துட்டு அந்த ஃபீலிங் வந்து இன்னும் வெளியே வரல. ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், எப்போவுமே நான் வந்து படங்கள் வந்து நான் பாசிட்டிவாக தான் நான் விமர்சனம் பண்ணுவேன். நெகட்டிவ் ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஆனால் அதே சமயத்தில் வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம சொல்லணும். நம்ம பொய்யா வந்து இட்டுக்கட்டி பேசி ப்ரொமோஷனுக்காக பேசுகிற இது எனக்கு கிடையாது. இந்த படம் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், உண்மையிலேயே நல்ல படம் சார். ரொம்ப நல்ல படம், எல்லோரும் பார்க்கணும். ஒரு கதை வந்து சரியாக இருக்குது, கருத்து இருக்குது, எத்திக்ஸ் ஒரு ஒரு நெறி சொல்லப்பட்டிருக்கு படத்தில். காட்சிகள் எதுவுமே பிழை இல்லை, ஆபாசம் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஆபாசத்தை வந்து இப்போ ராஷ்மிகா இருக்காங்க, அவங்க குத்தாட்டம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பி போனீங்கன்னா ஏமாற்றம் தான். ராஷ்மிகா நடிச்சிருக்கிறாங்க. தனுஷ்லாம் வந்து அவருடைய என்ன சொன்ன, அவர் வந்து நடிப்புக்கே பிறந்தவர்ன்றத காட்டுறாரு. ஒரு பிச்சைக்காரன் பாத்திரம் தான், நடிக்கிறதுக்காக பிறந்தவங்கன்னு ஒரு 4 பேர் நம்ம லிஸ்ட் எடுக்க முடியும் தமிழ் சினிமாவில். அது வந்து விக்ரமாக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும். ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தனுஷ் வந்து அவருடைய கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டராகவே அப்படியே மாறி நடிச்சிருக்காரு. வித்தியாசமான சில பாத்திரங்கள்லாம் இருக்கிறாங்க. இதில் பெரிய 2 ஹீரோக்கள் இருக்குன்னா நாகார்ஜுனா, தனுஷ் தான் அதிகமான இருந்தால் கூட நாகார்ஜுனா வந்து படம் முழுக்க வர்றாரு. கிளைமேக்ஸுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் அவர் வந்து அவருடைய கேரக்டர் முடியுது படத்தில். எப்படி முடியுதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் வந்து படம் வந்து முழு நிறைவாக இருக்குது. டைரக்டரை வந்து உண்மையிலேயே இப்படி ஒரு சப்ஜெக்ட் எடுத்ததுக்கு பாராட்டணும். ஒரு ஸ்கேம், ஒரு அரசில் நடக்கக்கூடிய, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்கேம், அந்த ஸ்கேமுக்கு எப்படி வந்து பிச்சைக்காரர்களை பயன்படுத்துகிறாங்க, இவ்வளோதான் கதை. இதுக்கு மேலே நம்ம சொல்லக்கூடாது. எப்படி வந்து ஒரு ஸ்கேமுக்கு வந்து பிச்சைக்காரர்களை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் ஒரே ஒரு நூல் இழ கதை சார். அதை வந்து ஸ்க்ரீன் பிளே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படம் ஓடுது. 3 மணி நேரம் படம் போகிறதே தெரியல, டைம் போகிறதே தெரியல. அந்த லேக்காக இருக்க ஃபீல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. லாஜிக் எரரே இல்லை. சின்ன சின்ன விஷயத்தை கூட வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா அதை ரொம்ப கரெக்டாக பார்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு மண்ணில் புரண்டு விழறோம்னு சொன்னு வச்சுங்களேன். அந்த காட்சியில் வந்து கட்டினா அவர் எழுந்து நடந்து வரும்போது கட்டினா அந்த மண் ஒட்டி இருக்குதா உடம்புல, முதுகில் ஒட்டி இருக்கா? ஒட்டி இருக்குது. சில உங்களுக்கு தெரியும், நிறைய சேத்துல சகதியெலாம் வருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சேரும் சகதியும் இல்லாத மாதிரியான ஒரு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, வெறும் தண்ணியில் நனைஞ்சா மாதிரி இருக்கும், ஆனால் சேரே இருக்காது உடம்புல, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப நுணுக்கமாக வந்து டைரக்டர் பார்த்துருக்காரு. எந்த இடத்துலையும் வந்து இல்லை, வசனங்கள் எல்லாமே புரிகிற மாதிரி இருக்குது. சொல்கிறது கட்டினா கடவுளும் கோர்ட்டும் ஒன்று தான் அப்படி சொல்கிறது முதல் கொடுக்குற பஞ்சு. கடவுளும் கோர்ட்டும் ஒன்று தான் அப்படி சொல்கிறதும் காட்சியாக இருக்கட்டும். அதிகாரமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பணமும் இருந்ததுன்னா எதை வேணாலும் நம்ம இங்கே செய்ய முடியுன்ற மாதிரி அந்த வசனங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கோர்வையாக வந்து கொண்டு வராங்க. உருக்கமான பாத்திரம் வந்து நாகார்ஜுனா. இவருக்கும் அப்படி தான், 2 பேருமே அப்படி தான். பெரிய அளவில் நம்ம போய் வந்து துப்பாக்கி சத்தங்கள், டபட சத்தங்கள், ஸ்டண்ட் காட்சிகள் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து சண்டை காட்சிகள் அப்படிலாம் இல்லாமல், சண்டை காட்சிகளையும் அந்த துப்பாக்கி சத்தங்களையும் ரொம்ப அளவாக கொடுத்து வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன நடக்கும்ன்றதை யாருமே கடைசி வரைக்கும் வந்து கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு கதையை கொண்டு போகிறார். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்குது, எடிட்டிங்லாம் அருமையாக இருக்குது. இன்னொரு 10 நிமிஷம், இப்போ 3 மணி நேரம் போயிடுச்சு, இன்னொரு 10 நிமிஷம் படம் ஓடி இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தில் வந்து படத்தை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. அளவாக அழகாக நடிச்சிருக்காங்க 2 பேருமே. ராஷ்மிகாவும் வந்து தனுஷும் வந்து அந்த கேரக்டரோடு வந்து கரெக்டாக போகிறாங்க. படத்தில் வந்து நிறைய கேரக்டர்லாம் கிடையாது, ஆனால் ஒரு கேரக்டர் வரும்போது தான் தெரியுது. நீங்கள் வந்து பாக்யராஜ் அதில் நடிச்சிருக்கிறாரான்றது உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும், ஆனால் பாக்யராஜ் இருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்குன்னா நாசர் ஒரே ஒரு செகண்ட் தான் வராரு. பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டரை வந்து பக்காவாக பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒரு எல்லாமே சின்ன சின்ன கேரக்டர் தான், நிமிஷங்களில் வரக்கூடிய கேரக்டர் தான். ஆனால் வந்து முழுக்க முழுக்க வந்து நாகார்ஜுனாவும் படத்தில் ட்ராவல் பண்ணுறது, நாகார்ஜுனா, தனுஷ், ராஷ்மிகா 3 பேருமே தான் வந்து படம் முழுக்க ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்பப்போ சில கேரக்டர்கள் வராங்க. மியூசிக் வந்து கரெக்டாக படத்துக்கு வந்து அளவோடு கரெக்டாக அடிச்சிருக்காரு. பாடல் வரிகளாக இருக்கட்டும், பாடலும் இருக்கட்டும்,
ரொம்ப நல்லா இருக்குது, அர்த்தமுள்ள பாடலாக இருக்குது. இப்படிலாம் பாடல்கள் வந்து நமக்கு வந்து நம்ம முணுமுக்க முடியல தான். ஆனால் அந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது இப்போ சொல்கிறாங்களே, யாரோ சொன்னாங்களே, நீண்ட பாடல்கள் போட்டாக்கா யாரும் ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க. இந்த படத்தில் வருது, ஒரு பாடல் முழுவதுமே வருது. அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள் உட்காந்து கேட்குற மாதிரியான பாடல் இருக்குது. மியூசிக் வந்து ரொம்ப பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. படம் வந்து நம்பிக்கையோடு போகலாம். ஓப்பனிங் பெருசாக இல்லை, அதுதான் கேட்கணும். ஏன்னா புக்கிங்ஸ் பார்க்கும்போது எங்கேயுமே பெருசாக போகல. இந்த ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான் புக்காக இருக்குது. இல்லை இது எப்படி நான் நினைக்கிறேன், இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கையாகவே வந்து ஒரு ப்ரொமோஷன் ஆகும். இது வந்து ஆடியன்ஸ் பேசி இந்த படம் இயற்கையாக வந்து ப்ரொமோஷன் ஆகும். நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்த 2 நாள் ஃபுல்லாகும். நாளைக்கு மறுநாள் இல்லை அடுத்த. ஏன்னா படத்தை பார்த்துட்டு கொடுக்குற ரிவ்யூ இருக்கு இல்லையா, ஆடியன்ஸ் கொடுக்குற ரிவ்யூ இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரும் இந்த படம்லாம் மொக்க படம்னு சொல்லவே சொன்னாங்கன்னா மனசாட்சி இல்லாதன்னு அர்த்தம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிச்சைக்காரருடைய வாழ்க்கையை வந்து ஒரு படமாக்குறதுல அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு கதையாக கொண்டு போய் சேர்க்கறது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஸ்கேம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. படம் உண்மையிலே வந்து நல்ல படம், எந்த குறையும் படத்தை லாஜிக் எரர் கூட சொல்லவே முடியாது. இது எப்படிங்க அது எப்படிங்கன்னு சொல்லி கேட்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து கேட்டால் லாஜிக் எரரே இல்லாத வந்து கொண்டு போயிருக்கிறாரு. நம்ம சொல்லலாம் என்னென்னு கேட்டால் வந்து ஒரு கைதி தண்டனை வந்து 7 வருஷம் தண்டனை கொடுத்து போகிறாரு, அடுத்த ஒரு வாரத்தில் அவர் வெளியில் எடுத்துடுறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து இயல்பில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடியது தான். அது வந்து மேல் கோர்ட்னு அப்பீல்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்க தானே செய்யுது. இப்போ சமீபத்தில் கூட சொன்ன ஒரு கோர்ட்டு வந்து ஏடிஜிபியை வந்து உள்ளே போன்னு சொல்லுது. அதோட மேல் கோர்ட்டுனா கேட்டால் உள்ளே போக வேண்டியதில்லைன்னு சொல்லுது. இப்போவே பார்க்குறோம்ல நடைமுறையில். ஸோ அந்த மாதிரி தான், அதுதான் ஒரு லாஜிக்காக வேணால் சொல்லலாமே தவிர அது வந்து பெரிய இதுவாக இல்லை படம். அதனால தான் அந்த வரி போட்டுறாங்க. வசனத்தில் நிறைய விஷயத்தில் நிறைய இடத்துல டைரக்டர் ரொம்ப கிளவர். சில நேரங்களில் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி வரக்கூடாதுன்றதுக்கு டக்குன்னு வசனத்தை போட்டு அடிச்சிடுறாரு. இப்படி ஒரு கேள்வி கேட்கக்கூடாதுல்ல, அதிகாரம் பணமும் வந்தால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை போடும்போது இதுவாகிடுது. சாமானிய மக்களுடைய நம்பிக்கை வந்து கோர்ட், அந்த கோர்ட்டும் கடவுளும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஒரு வசனம். ஸோ அதனால் படம் வந்து உண்மையிலே நல்ல படம், தரமான படம், குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். ஆபாசம் ஒரு தெலுங்கு ஃப்ளேவரில் இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த படம். அப்படி சொல்ல முடியாது. தமிழ் மக்கள் சூப்பரான அருமையான கேள்வி கேட்டுப்பாங்களா? சூப்பரான கேள்வி இது. எல்லாருக்கும் அப்படி தோணும். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து குறிப்பிட்ட காட்சிகள் வந்து ஹிந்தி படத்தில் இருக்கிற அந்த மாதிரி இருக்குது, தெலுங்கு வெர்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு. இது பேன் இண்டியா மூவின்னு இவங்க எடுக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டிங்கன்னா எந்த இடத்துலையும் லாங்குவேஜில் ஒரு சிறு குறை கூட உங்களுக்கு தான் நான் சொல்கிறேனே. நீங்கள் தமிழ் படம் நினச்சா நீங்கள் பார்க்கலாம். பாக்கியராஜ் இருக்கார், நாசர் இருக்கிறார், அதுக்கப்புறம் தமிழ் நடிகர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 70% வந்து தமிழ் நடிகர்கள் தான். ஆனால் இவங்க வெர்ஷன் எடுத்துக்கிட்டால் அந்த ஷூட் பண்ண இடங்கள் வந்து மையப்படுத்தி திருப்பதி தான் மையப்படுத்தி இருக்குது. திருப்பதியில் தான் வந்து இன்ட்ரோ காட்சியே வந்து பார்த்திங்கன்னா வந்து தனுஷை இந்த இடத்துல பாராட்டிட்டு நான் போகிறேன். தனுஷை உண்மையிலே பாராட்டணும். இந்த மாதிரியான கேரக்டர்லாம் எடுத்து நடிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் சார். உண்மையிலேயே ஒரு ஆரம்ப காட்சியே வந்து பார்த்திங்கன்னா வந்து அம்மா தாயேன்னு சொல்லி பிச்சை எடுக்கிற காட்சி. இப்போது விஜய் ஆண்டனி கூட வந்து பார்த்திங்கன்னா பிச்சைக்காரனில் வந்து அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவில் பேசுது. அவருடைய கெரியர்லேயே பெரிய மெகா ஹிட் இல்லையா, பிளாக் பஸ்டர். ஆனால் அந்த கேரக்டர் எடுத்து நடிக்கிறதுக்கு ஒரு தைரியம் ஒன்றும் இல்லை. பிச்சைக்காரன்ற ஒரு கேரக்டரில் விஜய் ஆண்டனி வந்து நடிக்கிறதுக்கு ஒரு தைரியம் இருந்தது இல்லை. அந்த மாதிரி கேட்டால் இப்போ வந்து தனுஷ் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஒரு பேன் இண்டியா மூவியில் வந்து பெரிய ஸ்டாரு. அவர் வந்து ஒரு பிச்சைக்காரன் ரோலில் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதுலேயும் எப்படி நடிக்கிறாருன்னு இருக்கும், எந்த இடத்துல நடிக்கிறாருன்னு எல்லாமே இயற்கையான காட்சிகள். ஸோ திருப்பதியிலே படம் ஆரம்பிக்கிறதுனால திருப்பதியிலே படம் முடியுது. அப்போ வந்து அந்த மக்களுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்த்தில் வந்து வட இந்தியாவில் வந்து சில ஷூட்டிங்லாம் எடுத்துருக்குறாங்க, சில கோயில்கள் காட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக இது ஒரு பேன் இண்டியா மூவின்றதுனால அப்படி இருக்க தவிர, ஆனால் வந்து தமிழ் படத்தோட என்ன சொன்ன கேட்டால் அந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா பல நடிகர்கள் மூலமாக பதிவு இருக்குது, வசனங்கள் மூலமாக இருக்குது. சில தெலுங்கு படம் நீங்கள் டப்பிங் படம் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசப்படும். வாயாசைவுக்கு ஏற்ற மாதிரி வசனங்கள் இருக்கும்போது அது சிக்கலாகும். இங்கே வசனம் எழுதிட்டு அந்த வசனத்தை நேரடியாக எடுத்துருக்கிறதுனால எந்த சிக்கலும் அப்படி அந்த மாதிரி ஒரு பார்வையே வராது நமக்கு. அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான படத்தை கொடுத்துருக்காரு. அது சேகர் கமுலா அவர் இந்த இயக்குனர் வந்து பாராட்டியவன். ஒரு கதையை இப்படி எடுத்து அதில் நடிக்கிற முக்கிய வில்லன் அவர் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக அந்த கேரக்டர் வந்து நிறைய நம்ம பார்த்த முகத்தையே பார்க்குறோம். ஆனால் அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியல உடனடியாக. ஆனால் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும்ல,
வந்து நடிகர்களே வில்லனாக நடிக்கிறது இந்த மாதிரி படம் கேரக்டர்லாம் யார் நம்ம பிரகாஷ் ராஜ் போடுவாங்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு நார்த் இந்தியன் அந்த ஃபேஸ் வேல்யூ கரெக்டாக போட்டிருக்காரு. ரொம்ப படம் வந்து கரெக்ட் அவரோட கேரக்டர் ரொம்ப கரெக்டாக பண்ணுறாரு. இல்லை நம்ம ஃபுல்லாக படத்தினுடைய அந்த நடிப்பை பற்றியுமே பேசுகிறோம். அதை தாண்டி விஷயங்களாக இருக்கும்ல, சினிமாட்டோகிராஃபி இருக்கு. நான் கேமரா இல்லை அது உண்மை நீங்கள் சொல்கிறது நான் சொல்கிறேனே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், எல்லா ஃபோட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த காட்சியுமே வந்து சில தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன் நான். இதை குப்பை மேட்டில் போய் படம் எடுக்கிற காட்சியாக இருக்கட்டும், திருப்பதியில் வந்து அந்த கோயில்கிட்ட போயிட்டு எடுக்கிற அந்த காட்சிகள், அது தாண்டி காட்டுக்குள்ளே வந்து வெறிநாய்களோடு வந்து சண்டையிடுற காட்சி இருக்குது, ஒரு சண்டை பயிற்சி காட்சி, அதுவும் அந்த காட்சி இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்மையிலேயே தனுஷ் வந்து உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. அந்த நடிப்பை என்ன நடித்தாலும் கூட அந்த ஃபோட்டோகிராஃபியில் கொண்டு வரணும்ல. அந்த இடத்துல எப்படி உள்ளே கொண்டு போய் ஷூட் பண்ணாங்க, அந்த ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு 3 வெறிநாய்களோட வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு வில்லனோட சண்டையிடுற மாதிரி ஒரு காட்சி. அந்த இடம்லாம் பிபி எகிருது. அந்த அளவுக்கு வந்து காட்சி பதிவுகள் சொல்கிறேன். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். முதல்ல கேட்டால் கதை வந்து நல்லாயிருக்கு, கருத்து இருக்குது, காட்சி அமைப்புன்றது கேட்டால் ஃபோட்டோகிராஃபி தான். ஸோ அதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. மியூசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, பாடல் வரிகளும் நல்லாயிருக்கு. இதில் எங்கே நீங்கள் தேடி பிடிச்சால் கூட ஏதாவது குறை சொல்கிறதுக்காக தேடி பிடிச்சால் கூட வேணா நீங்கள் சொல்லலாம். கேட்டால் என்ன சார் நகைச்சுவை, அதுக்கு தான் தனுஷ் இருக்கிறாரு. நகைச்சுவைக்கு இந்த படத்தில் வேலை கிடையாது சார், உண்மை அதுதான். சிரிக்கிறதுக்கான வேலையே கிடையாது. 3 மணி நேரம் சினிமாவில் கேட்டால் சிரிப்பு நடிகர்களை யாராவது போட்டிருக்கலாமே அப்படி கூட சொல்லலாம். நான் கூட நினச்சேன் சாயாஜி ஷிண்டே வரும்போது, அப்பா வந்து சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காதுப்பா, அவர் வந்தால் ஏதோ ஒன்று பண்ண போகிறாருன்னு சொல்லி பார்த்தோன்னா ரொம்ப அருமையான உருக்கமான ஒரு கேரக்டரில் வந்து போயிடுறாரு. ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துலையும் நான் பாக்கியராஜை கூட பார்த்தீங்கன்னா வேறு கெட்டப்பில் பார்க்குறேன், பிச்சைக்காரன் கெட்டப்பில் பார்க்குறோமே, அவர் ஏதோ காமெடி பண்ண போகிறாரு பார்த்தா அவரும் வந்து எத்திக்ஸ் தான் பேசுகிறாரு, தத்துவங்கள் தான் பேசுகிறாரு, எல்லாமே ஃபிலாசபி தான் பேசுகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கேட்டால் வேணால் வந்து காமெடி கொஞ்சம் வச்சுருக்கலாமேன்னு சொல்லிட்டு காமெடிக்கு வேலை இல்லை. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய தனுஷும் அண்டு ராஷ்மிகாவும் வந்து சேர்ந்து நடிக்கக்கூடிய கதை சில நகைச்சுவைகள் 1-2 இருக்குது, அவ்வளோதானே தவிர கதை வந்து ஒரு சீரியஸான கதை. அதில் நான் சிரிப்புக்கான அந்த வேலையை நகைச்சுவைக்கான தனி நடிகரை போட்டு நகைச்சுவை பண்ண வேண்டிய, ஆனால் நகைச்சுவை கொடுக்குற மாதிரியான கேரக்டர்லாம் இருந்து கூட அவங்க வந்து நகைச்சுவை தரல. அந்த காட்சி அந்த கேரக்டரும் அப்படி டிசைன் பண்ணலை. முழுக்க எல்லாமே ஒரு சீரியஸாகவே போயிட்டுருக்கிறதுனால படம் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும். அந்த படம் நிச்சயமாக. ஓவரால் எப்படி இருக்குது படம்? அருமையான படம். குறைய நான் எனக்கு எதாவது கேட்டால் வந்து டக்குன்னு சொல்லிவிடுவேன். நான் இந்த இடத்துல யாருக்கும் ப்ரொமோஷனுக்காக நான் பேசவே இல்லை. ஈவன் வந்து தனுஷுக்கெலாம் நம்ம பேசி தான் ப்ரொமோஷன் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாரு. அந்த கேரக்டருக்கு வந்து பொருந்திடுறார். அதில் வரக்கூடிய அந்த பிச்சைக்காரர் கேரக்டர் அடிஷ்னலாக இன்னொரு 3 கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பரிதாபத்தை எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அனுதாபம். இப்போ தனுஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் ஹீரோவாகவும் இருக்கார், இந்த மாதிரி படங்களும் பண்ணுறாரு. அந்த இமேஜ் எல்லாம் பார்க்க அதுதான் சார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த விஷயத்தில். எவ்வளோ பேர் நேற்று வந்து நடிகர்கள்லாம் வந்து தவிர்க்க முடியாமல் சொல்கிறோம். நம்ம இதை யார் மேலே நமக்கு வந்து ஒரு அவங்களாம் வந்து ஒரு இமேஜ் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? தனுஷ்கிட்ட இது ஒரு ப்ளஸ். இது இவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேரக்டரில் வந்து நடிக்கிறதுக்கு வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார்ல, அதுவே அதுக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாறிடுறாருல, அதுதான் இங்கே முக்கியம். இந்த குபேரான்ற அந்த ஹெட்டிங் வந்து கேட்டிங்கன்னா வந்து முழுக்க குபேரனே கிடையாது, பிச்சைக்காரன் தான் கடைசி வரைக்கும். லாஸ்ட்டு ஃபைனல் காட்சியில் தான் அந்த குபேரான்ற அந்த வார்த்தையே வருது ஃபினிஷ் பண்ணும்போது. அப்போ இந்த கேரக்டரில் வந்து அவர் பொருந்துறாருல. ஒரு பிச்சைக்காரன் வந்து எப்படி உருவாக்குறாங்கன்றது வந்து ஃப்ளாஷ்பேக் மூலமாக வந்து நிறைய சொல்கிறார், பிட்டாக சொல்லக்கூடியது. அந்த இடத்த தான் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு டைரக்டர். என்னென்னா ஒரு ஸ்க்ரீன் ப்ளே உங்களுக்கு தெரியும் ஃப்ளாஷ்பேக் எப்பப்போ முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அந்த ஃப்ளாஷ்பேக்கை படம் முழுக்க காட்டுறாரு. ஒரு 3/4 படம் வரைக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பிட்டாக சின்னதாக காட்டுறாரு. தனுஷ் யாருன்றதை காட்டுறாரு, எப்படி பிச்சைக்காரர்கள் உருவாகிறாங்கன்றதை ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ளாஷ்பேக் காட்டுறாரு. அதுதாங்க ஒரு 4 பிச்சைக்காரர்கள் வந்து இவ்வளோ சேர்ந்தான். அந்த 4 பேருக்குமே வந்து கேட்டால் ஃப்ளாஷ்பேக் வெறும் ஹீரோக்கு மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இவர் ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சம வாய்ப்பு கொடுக்கறது மற்ற நடிகர்களுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து குஷ்புன்னு ஒரு கேரக்டர் வராங்க பிச்சைக்காரர் நடிக்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு. அது வந்து சென்டிமெண்ட் காட்சிகள் நிறையா. ஒரு ஸ்கேமில் ஒரு பிச்சைக்காரில் வந்து ஈடுபடுத்துகிறாங்க.
அதில் வந்து எப்படி சென்டிமெண்ட் காட்சிகளை கொண்டு வரதுன்னு டைரக்டர் வந்து கிளவர் உண்மையிலே ஸ்டோரி வெயிட்டாக வச்சிட்டாரு. வில்லனை வந்து பிரம்மாண்டமாக காட்டுறாரு. பெரிய ஒரு வில்லனாக காட்டிட்டு அவருக்கு பின்னாடி மிகப்பெரிய பலம் பொருந்திய ஒரு மினிஸ்டர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி காட்டிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிச்சைக்காரனை பலவீனமாக காட்டுறாரு. ஹீரோ வந்து ரொம்ப பலவீனமாக காட்டுறாரு. ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் எங்கேயோ இருக்குது. ஆனால் எப்படி கொண்டு வந்து அதை லிங்க் பண்ணுறாரு வந்து நாகார்ஜுனன்ற கேரக்டர் மூலமாக அதை லிங்க் பண்ணி எப்படி வந்து கதையை வந்து டிசைன் பண்ணி கதையை வந்து வெயிட்டாக வச்சிட்டார். இயக்குனருக்கு பெரிய ப்ளஸ் என்ன கேட்டால் கதை. ரெண்டாவது ஸ்க்ரீன் ப்ளே. அந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா தொய்வு இல்லாமல் அப்படி கொண்டு போகிறாரு. சென்டிமெண்ட் காட்சிகளோட கொண்டு போகிறதுனால வந்து கேட்டால் படம் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன சொல்லி யாரும் ஒரு இமேஜினேஷன் கொண்டு வர முடியல. அடுத்த காட்சி தாங்க இருக்கும் அப்படி சொல்லிட்டு எப்படா முடியுன்ற அந்த சோர்வும் இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் டக்குன்னு ஓடி போய்ட்டு ஃபைனலாக முடிச்சிடுற மாதிரி கொண்டிருக்காரு. சண்டை காட்சிகளும் நம்ம ஒரு அலுப்பு தட்டுற மாதிரி எப்பப்பா எவ்வளோ நேரம்ப்பா சண்டை அப்படின்னு இல்லாமல் கேட்டால் ஒரு இயற்கையான அந்த சண்டை காட்சிகள் தான். உங்கள் நேரத்துக்கும் நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி சார்.